வேணா கிழவி, என்னை விட்டுரு கிழவி, ப்ளீஸ் கிழவி. விட்டுற உடைய பரலோகத்துக்கு. அங்க போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. வேணா கிழவி, சொன்னா கேளு. நீ என்னதான் புதைச்சாலும் நான் மறுபிறவை எடுத்து வருவேன். அதையும் தான் பார்ப்போமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்? ஈவில் டன் பார்ட் 1 எபிசோட். இன்றைக்கி நம்ம வேரக்ஸ் கேம் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இப்போது ஐஸ்கிரீம் கேமில் சொல்லியிருப்பேன். எனக்கு என்ன பயம்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விளையாடின ஹாரர் கேமே தான். கிழவியை பார்த்தாலே எனக்கு பயம்தான் வரும். சரி, இறங்கி போய் பார்த்தா இந்த கிழவி கோச்சு எறா வண்டி. சரி, ஓகே. டே 1 எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டே 1 என்னது? ஒளியறதுக்குள்ள ஐயோ சவுண்டு போட்டேன். போச்சு. இது என்னது? போச்சு. கிளவி வந்துட போகிறா. ஃபஸ்ட்டு நம்ம கீழே குடிச்சு போயிடலாம். இது என்ன இடம்? இது ஸ்கூலில் எப்படா பெட்ரூம் இருக்கும்? ஆனால் பார்க்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. சும்மா இருக்கும். ஐயோ, இது என்ன இப்படி கத்துது? போச்சுடா, சத்தோடா கிளவிட்ட. சரி, எப்படா? நான் போன வாட்டியே சொன்னேன்ல, இந்த மாதிரி தாங்க குடிச்சு வருவாங்க. இவ்வளோட பெரிய ரோதனையாக இருக்கும். இது நிறையா ராக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸ்கூலாக வீடானே தெரிலங்க. ஒருவேளை மேலே ஸ்கூல் கீழே வீடோ? இதை இந்த எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுக்கான ஃப்யூஸை நம்ம எடுக்கணும். அதுக்காக இந்த கிச்சனை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா ஃப்யூஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திறந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆச்சு. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்லி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி ஒரு லைக் பண்ணும்போது நான் ஒரு படியாக ஏறி போவேன். சரி, வாங்க நம்ம கேம் விளையாடலாம். என்ன ஒருத்தவன் பின்னாடியே துரத்திட்டு வரா. இருக்காளான்னு பார்த்துக்குவோம். க்ரோபார் கிடச்சிருக்குப்பா. இந்த பட்டனை ஆன் பண்ணால் இது திறந்துடும். அந்த சைடு போய் ஆன் பண்ணி ஒரே இதாக போலங்க. யாராது? ஒரு கையை கடா, ஒரு காலக்கடா. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு இருந்தால் நம்மளே இதே மாதிரி ஆக்கி விட்ருவா போலையே. சரி, வாங்க. இப்போ நம்ம எதுக்கு குரோபாரை தூக்கிட்டு போகிறோன்னு நான் சொல்கிறேன். இது இல்லை, எங்கடா போச்சு அந்த பாத்ரூமு? போச்சு. ஈவில் டன் வந்துட்டா. எங்கேயாவது ஒழிச்சுக்கணுமே. ஐயோ, உட்காந்துக்கலாம். ஐயோ, பயமாக இருக்குங்க. எனக்கு இந்த ஈவில் டனை பார்த்தாலே பயமாக இருக்குது. இருந்தாலும் பயம் விட்டுட்டு உங்களுக்கு போச்சு. வட்டாடா. ஐயோ, இப்போ போய் கதவை திறந்துட்டோமே. உட்காந்துக்கலாம். வந்துடக்கூடாது. ஐயா, அவ்வளவுதே. டே 2 நம்ம காசுலாம் கலெக்ட் பண்ணனால நம்மள்ட்ட இப்போ எவ்வளோ இருக்குடா? 110. இது வேற எழுத விட்டு சாவடிக்குது இது. சரி, இப்போ எந்த வழியாக போடலாம்? என்னது சிவப்பு கலரில் இருக்குது? இது கட்டிலுக்கு இல்லை, யாரையோ அடித்து தரன்னு இழுத்துட்டு போயிருக்குங்க இந்த கிளவி. ஐயோ, இங்கே வச்சு குத்திருக்கு போலையே. வடிக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எங்கேயாவது போயிடுவோம். திறக்க முடியுமா? திறக்க முடியல. சரி, வாங்க. ஐயோ, இந்தாதாங்க போகுது. ஆத்தாடி, நல்ல வேலை திரும்பி பார்க்கல. நம்மளை பார்த்துருந்தோம் சத்தியமாக செத்துருப்போம். இப்போ நம்ம போயிடுச்சா? போயிடுச்சு. இப்போ எனக்கு ஏதாவது எடுக்கணும். என்னது இது? மேத் சிம்பிள் போட்டிருக்கு. ட்ரா எப்படியா வச்சுருக்காங்க? சரி, ஓத்தாடி. ஐயோ, வந்துடா. அது வீணா போன கிளவி. பின்னாடியே மாமா பிடிச்சி வந்துடுவேன். அப்படியே குடிச்சு நம்ம போயிடலாங்க. இல்லை இருக்கக்கூடாது. பாடிக்கு சாவடிச்சிடும்.
நம்ம வந்து அது பாட்டு கீழே சுற்றிட்டு இருக்கட்டும், நம்ம மேலே போவோம். எனக்கு ரொம்ப மூக்கு அடைச்சிருக்கு, அதனால் பேச முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி ஓகே, அதை விட்டுட்டு எல்லாம் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். என்னது விளக்கமாறு வச்சுருக்கீங்க, போய் போய் விளக்கம். எல்லோக்கி இது எதுக்கோல. சரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி கிளவி வச்சுக்கலாமா? ஓகே கிளவி என்ன பண்ணுற, எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரிலையே இது. வந்து தொலை, தான் வந்துருச்சுல. வா ஐயோ எங்கடா, இந்த சதுக்குள்ளே போய் பூந்திரலாம். வா கிளவி அதை வம்பிழுத்துட்டு இப்போ நம்ம வந்து பாத்ரூம் போய் ஒரு இடத்துல நம்ம கிளவி அடிச்சிச்சுல, அந்த இடத்துல போய் இப்போ இது பண்ண போகிறோம். எந்த பாத்ரூம் தெரியல, அடி வாங்கினதோ இதாக இருக்குது. வாங்க, இது எதுக்காக எடுக்கிறோன்னா அப்போ தான் அந்த சாவியை வந்து யூஸ் பண்ண முடியும். பராபர வரைக்கும் சரிதான், போயிடலாம். இது ஒரு ரூம்ங்க, இது அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ், அவ்வளோதான். இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன், இப்படி தான் போட்டிருக்கு. சரி போவோம். நான் தள்ளவே இல்லை, அதுவாக போகுது. ஆனால் லைட்டாக தள்ளுறேன், பட் ஸ்பீடாக போகுது. இது என்னது, இல்லை வேறு தேவையில்லாமல் தொட்டு என்னதுடா அது. சரி வாங்க, வந்து நம்ம இப்போது இந்த பாக்ஸ் தான் அது. இதை திறந்தா நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்ட் கொடுப்பாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸில் இந்த பெயிண்ட்டை கொட்டிட்டு அவள் அந்த இன்னொரு கிளவி வருவாள், அவள் அதை எடுத்து அதில் இது பண்ணி. ஐயோ வந்துட்டேன். சொல்லிக்கலாமா, இல்லை வேணாம், இங்கே உட்காந்துக்கோ. எங்கே ஒத்தாலே காணா. இதை பாருங்க, குட்டி ஈவில் நண்பர் இருக்குது, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருது. சரி, ஐயோ கொஞ்சம் அடிக்குமோ, இதே என்ன நம்மளை பார்த்து பயந்துட்டு போகுது. போவாத கிளவி, நில்லு, என்னைய பார்த்து நீ எதுக்கு பயப்படுற. ஐயோ டே போவாதடி. போச்சுடா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதை கூப்பிடணும்னா அதை எல்லோ கலரில் பேட் போட்ட சிம்பிள் இருந்துச்சுல, அதுக்கு போட்டு போல பார்ப்போம். என்னது ஏதோ தெரியுது. ஐயோ கிளவி வந்துருச்சுடா. பூச்சி எங்கே போகிறது. ஐயோ போச்சே, புட்டு சந்து வச்சிட்டாங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு வழியே இல்லை. சத்தோன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஐயோ பூச்சி பின்னாடியே வருதுக்கு அது. ஐயோ ஓப்பன் பண்ணு. இப்போ எங்கே போகிறது. இதுக்குள்ளே குதிச்சிடலாம். நம்ம இங்கே ஒரு வேட் சிம்பிளோட கார்டு பார்த்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, அதே இந்த வாசலுக்குதே. வாசலா கிரவுண்டா, அது கிரவுண்டு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இது எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஸ்கூலா வீடாலே தெரியல. சரி இப்போ வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹலோ சார், இது வைக்கங்க. ஐயோ இது என்ன மூடிடுச்சு. நான் வெளியே ஒரு ஆள் நிற்கிறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஐயோ ஃபோன் நம்பரா? ஃபோன் பண்ணால் தான் வரமாட்டுக்குங்க. ஐயோ இது தெரியாமல் நான் போய் கொடுத்துக்கிட்டு வேற இருக்கேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி என்ன பண்ணுறது. இப்போ நான் அந்த ஃபோனை வேற போய் கண்டுபிடிக்கணுமா? ஐயோ ஆல்ரெடி நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோம், பெயிண்ட்டை தூக்கி அந்த ட்ரெஸ்ஸில் ஊற்றிட்டோம். இதனது ட்ராவா? ஓப்பன் பண்ணு. எப்படி கிழிஞ்சது போ. கிளவி எங்கே என்னத்தை வச்சிருக்கு. இது மாத்திரம் ஆசை. இது என்னது பிக் ரூம். பூச்சி கிளவி அங்கிட்டு தாங்க வருதுங்க. ஐயோ திருச்சுடா. இதுக்கிட்ட தப்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கே.
ஐயோ இது கிளவி எக்கிறது வரும் எப்படி வரும் எந்த நேரத்தில் வரும்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு காலை போட்டு இது கிளவி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து கிளம்பிடலாம். ஓகே வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காரு. நம்ம வந்து கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த கிளவி எப்படி போகிறதுன்னு தெரியலங்க எனக்கு. ஃபஸ்ட்டு போய் உட்காந்து ஒளிஞ்சிக்குவோம். நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஐயோ கிளவி, ஐயோ ஈவில் நேரம் கிளவி வந்து தொலைஞ்சிருச்சே. ஐயோ ஐயோ சரி உட்காந்துருப்போம். என்னதான் பண்ணுது இது? பூச்சி கிளவி இங்கே சுத்து செத்தண்டா நிற்கிறா. போயிடுச்சா? ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆட கிளவி தூங்குறியாடி? இதே எனக்கு குறைட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி நல்லபடியாக தூங்கு. நான் போய் பெட்டியில் ஏறி உட்காந்துக்கிறேன். நல்ல வேலைங்க, பெட்டியில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் முழிச்சிருக்கு. அவ்வளோதான், இந்த எஸ்கேவை வந்து நான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பூச்சி திறந்துருவோம். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் அப்போது அடுத்த தடவை நம்ம வந்து ஐஸ்கிரீம் பார்ட் 2 அதாவது சாப்டர் 2 பண்ண போகிறோம். அவ்வளோதான், தப்பிச்சிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வருவது நான் உங்கள் கிங் ஆஃப் ஆல் கேம்ஸ்.